சுயநினைவே இல்லாம இறந்தவர்கள் போல கிடக்கும் இவர்களை ஒரு கன்னி பெண் தீர்த்தம் தெளித்தாதான் உயிர் வரும். இப்படி ஒரு விசித்திரமான விழாவை பார்க்க நம்ம காட்டுமன்னார் கோயிலிருந்து மணப்பாறை பக்கம் போயிருந்தோம். அங்க உள்ள வீரப்பூர் கோயிலோட 7வது நாள் திருவிழா தான் படுகளம் சாய்தல். இந்த விழா படுகளம் மேட்ல உள்ள படுகளம் கோயில தான் நடக்கும். இந்த கோயில பொன்னர் சங்கர், கன்னிமார், பெரியகாண்டி அம்மன், மாயவர்னு எல்லாருமே இருக்காங்க. சரியா நைட்டு 9 மணிக்கு இந்த விழா ஆரம்பிக்கும். இதை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. முதல்ல கயிறுகளை கட்டி படுகளத்தை சரி பண்ணிப்பாங்க. மக்கள் கூட்டத்துல அறிகுறியே இல்லாம மின்பின் தெரியாதவருக்கு திடீர்னு சாமி வந்து இது போல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. சில பேர் படுகளத்துல வந்து விழுவாங்க, சில பேர் கூட்டத்திலே விழுந்துருவாங்க. அது எப்படி இருக்குன்னா, சாமி வந்து விழுந்த பிறகு அவங்க சுயநினைவே இல்லாம 5-6 மணி நேரம் அப்படியே படுத்த மாரி ஆயிடுவாங்க. அதாவது இறந்தது போல. அவங்க எல்லாரையும் இது போல தூக்கிட்டு வரவே ஒரு குழு இருக்காங்க. இப்படி விழுந்தவங்களை படுகளமானவங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள இது போல பத்திரமா கொண்டு வந்து படுகளத்துல வைத்து ஒரு துண்டு போட்டு மூடிடுவாங்க. அவங்க இந்த விழாவின் படி அவங்க இப்ப இறந்தவங்களா கருதப்படுவாங்க. இந்த படுகளம் விழுறவங்க எப்பயுமே 3, 9, 11ங்கிற பெரிய ஒத்தப்படையில தான் இருப்பாங்களாம். இந்த வாட்டி கிட்டத்தட்ட 127 பேர் படுகளமானாங்க. வான வேட்டோட முத்து பல்லாக்கல பெரியகாண்டி அம்மன் தீர்த்தத்தோட வருவாங்க. இதுவரையும் நீங்க பார்த்தது எல்லாமே ஆன்மீகங்கிற ஒரு சாம்பிள் தான். இதுக்கு அப்புறம் தாங்க மெயின் பிக்சரே இருக்கு. பல பேருக்கு கூட்டத்துல சாமி வரும், கொலவப்படுவாங்க. ஆன்மீகம்னா இதுதான் சொல்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே இப்ப வெயிட் பண்றது அந்த கன்னி பொண்ணுக்கு சாமி வர்றதுக்காண்டி தான். அது கூட்டத்துல உள்ள யாரோ ஒரு வயசுக்கு வராத ஒரு பெண்ணுக்கு தான் வரும். இந்த வாட்டி நிறைய பாடல்கள்லாம் பாடி வர வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு சாமி வரும்போதெல்லாம் அதிகாலை 4 மணி ஆயிடுச்சு. அங்க பாருங்க, கூட்டத்துல அந்த பொண்ணுக்கு தத்ரூபமா சாமி இறங்கி சாமி வந்துருச்சு. இந்த பொண்ணை தான் தங்கால்னு சொல்லுவாங்க. அதாவது பொன்னர் சங்கரோட தங்கை முறை. இந்த விழாவெல்லாம் நேர்ல பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த படுகளத்துல விழுந்தவங்களை இப்ப உயிர்ப்பிக்கிற மாதிரி இந்த பொண்ணு தீர்த்தம் எடுத்துட்டு போய் அவங்களை தெளிச்சாதான் உயிர் வருமே. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நூத்துக்கணக்கான பேர் படுகளத்துல சுயநினைவு இல்லாம அசையாம இருந்தாங்க. இந்த கன்னிப்பெண் தீர்த்தம் போட்ட பிறகுதான் அவங்களுக்கு உயிர் வந்து அந்த அசைந்து சாமி ஆடுவாங்க பாருங்க. ஐயோ, பயங்கரமா இருக்குங்க. இது பொன்னர் சங்கர் கதையை மையப்படுத்தி வரலாற்று நிகழ்வாக வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. பெரியகாண்டி அம்மன் தங்காலோட அருள் வந்து நிறைய பெண்கள் சாமி வர்றது நீங்க பார்க்கலாம். இதை நேர்ல பார்த்தவங்கிற முறையில நான் சொல்றேன், இங்க யாருமே நடிக்கலங்க. எல்லாருமே உண்மை. அந்த ஆன்மீகங்கிறத நம்பி இங்க எல்லாருக்குமே சாமி வந்தது. நானும் அங்க நிறைய பேட்டிகள்லாம் எடுத்தேன். இதோட ஃபுல் வீடியோ KMK 360 யூடியூப் சேனல்ல ரெடி ஆயிட்டு இருக்கு, பாருங்க. இதுல வந்துங்க ஒரு கன்னி பொண்ணுங்க இந்த கூட்டத்துல வந்துங்க. இந்த கூட்டத்துல ஆயிரக்கணக்கான கூட்டத்துல ஏதோ ஒரு கன்னி பொண்ணு வருங்க. நாங்க யாருமே இத்தனை பேர் இருக்கிறோம், யாரும் சொல்ல மாட்டோம். அந்த பொண்ணை வந்துங்க அந்த தீர்த்தத்தை எடுத்து இப்படி 3 ரவுண்டு வந்துங்க அந்த தீர்த்தம் தொழிற்சாத்தை எந்திரிப்பாங்க.